பிரைஸ் எலாட். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மள 5 மாதமா பாதுகாத்து 6வது மாதத்தை காண செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம முதலாவது நன்றி சொல்வோம். இந்த மாதம் வாக்கு தத்துவம், இந்நாட்களில் நன்மை செய்ய கர்த்தர் திரும்ப உங்களை நினைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாம். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப நினைக்கிறதுனா ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கலாம். அந்த நடந்ததை நம்ம கைப்பற்றி கொள்ளாம நம்ம தவற விட்டுருக்கலாம். ஆனா திரும்ப இப்ப நினைக்க போற இந்த 5 மாதம் நடக்காதத, போன வருஷம் நடக்காததுல, இதுவரையிலும் நடக்காதத கர்த்தர் மறுபடியும் இவங்க நினைத்திருக்கிறாரு. என்ன நினைத்திருக்கிறாரா? நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறாரா. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏராளமான கூட்டம் என்ன பண்ணாங்களா, சபையை கட்டணும்னு சொல்லி திரும்பமா இவங்க முடிவெடுத்தாங்க. மல்கியா, அதுக்கப்புறம் மல்கியா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி முடிவெடுத்தாங்களாம் சபையை கட்டணும்னு. அவங்க சிறையிருப்புல வந்து அநேக போராட்டம் மூலமா, மன உளைச்சல் மூலமா இவங்க சபை கட்டணும்னு ரெடி பண்ணும்போது நடக்கவே இல்லையா. அப்ப இவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரா. என்னன்னு பேசுறாரா? இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். அப்போ ஒரு உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்றான். இந்நாட்கள்னா இந்த வருஷத்துல இருக்கலாம், இந்த மாதத்துல இருக்கலாம், இந்த வாரத்துல இருக்கலாம், இல்ல இன்னைக்கு கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யலாம். யாருக்கு அப்படி தேவன் செஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 115:12 சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், இஸ்ரவேல் குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதித்தேன், ஆரோன் குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதித்தேன். நீங்க வேதம் சொல்லுது. அப்ப அவர் உங்களை நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வதிப்பாருமா. இது வரலும் உங்க வாழ்க்கையில நடக்காத ஒரு ஆசீர்வாதத்தை, இது வரலும் நடக்காத உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போற இந்த வருஷத்தின் நடுவுல செய்யறாரு. நம்ம பார்க்கலாம். யாருக்குன்னா, யோப நம்ம பார்த்தோம்னா, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நின்ன யோபு வாழ்க்கையில புலம்பல் 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 புலம்பல். வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா புலம்புறார். ஏன் என் நாட்கள், நான் கர்ப்பத்துல ஏன் பிறந்த, எதற்காகன்னு சொல்லி புலம்புற வேலையில கர்த்தர் திரும்பமா 42ஆம் அதிகாரத்துல இரட்டிப்பான நன்மையை செஞ்சாருமா. திரும்ப செஞ்சாரு. எப்படிப்பட்ட ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத இரட்டிப்பான நன்மை. எதை இழந்தாரோ, எந்த மனைவி சொன்னாலும் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாலும், அதே மனைவி 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தா. அந்த யோபு கூட அன்பா இருந்து, யோபோட கூட இருந்து தான் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை செஞ்சாருமா. பொருள் பணம் எல்லாம் தந்துருவாங்க, பிள்ளை பெக்கணும்னா முடியுமா? அது யாரால? தான் மனைவி கொடுத்த, கர்த்தர் கொடுத்த ஈவு போல இன்னைக்கு யோபு வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை நடந்தது. இன்னைக்கு பாருங்க, அது மாத்திரம் இல்லாம மோசே யாரு தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு தலைவர். 30 லட்சத்துக்கு அவர் ஒரு அதிகாரியா கர்த்தர் வச்சாரு. அவரே சொல்றார் சங்கீதம் 90:10, என் வாழ்நாள் எல்லாம் 80 வயசாயும் சஞ்சலமும் வருத்தமும் இருக்குதுன்னு மோசேயோட ஜெபம் அங்க போட்டிருக்கு. ஆனா பாருங்க, அவர் அதே 15ல சொல்றாரு, நாங்க சஞ்சலப்பட்டதை, நாங்க சிறுமப்பட்டதை எங்களை மகிழ்ச்சியாக்குங்க சரியாக. இன்னைக்கு அநேக நாட்கள் மனிதர்கள் அப்படிதான். அப்படிப்பட்ட மோசைக்கு என்ன நன்மை செஞ்சார் கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா? அவர் மரித்தோனையும் அவருடைய அடக்க ஆராதனையை கர்த்தரே செஞ்சார். யாருக்கும் அப்படி செய்யல. வேதத்துல எந்த ரபிமார்க்கோ, எந்த அப்போஸ்தலர்களுக்கோ, எந்த ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கோ செய்யாதத மோசைக்கு ஒரு நன்மை செஞ்சார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற நன்மை, நீ எதை குறிச்சு சோர்ந்திருக்கிற, திரும்ப நன்மை செய்வேன், திரும்ப நான் நன்மை செய்வேன், திரும்ப திரும்ப சொல்றாருமா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்த ஆண்டுல ஏதோ நன்மை நீங்க இழந்து போயிருக்கலாம், கடந்த ஆண்டுல ஏதோ கொடுத்தது உங்க கைவிட்டு தவறி போயிருக்கலாம், ஆனா அதை நான் திரும்ப தர போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. எதை குறிச்சு நீங்க கலங்காதீங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான். அடுத்து நம்ம தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோம்னா, எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்தா என் வாழ்நாட்கள் எல்லாம் சொல்றாரு. அவ்வளவுதான், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சாரு. ஆனா திரும்ப ஆண்டவர் எசேக்கியாக்கு 15 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்தாருமா. இதுதான் திரும்ப செஞ்சது. அடுத்தது 4வது பார்த்தா எரேமியா, வாலிப வயசு. அவர் சொல்றாரு, என் வாழ்நாளெல்லாம் நான் ஏன் கர்ப்பத்துல இருந்து வெளிப்பட்டேன், ஏன் எனக்கு இந்த ஒரு பெரிய வருத்தம்ன்றாரு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு ஆறுதலாகவும், உடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலாகவும் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா, எதற்குன்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்க மற்ற ஜனங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக, மற்றவங்களுக்கு திரும்ப உங்க மூலமா நன்மை நடக்கிறதுக்காக இந்த 6ஆம் மாதத்துல
காலத்துல கர்த்தர் உங்களை நன்மையாக மாற்றப்படுற எதை குறிச்சு நீங்க கலங்காதீங்க. திரும்ப உங்களை நினைச்சிட்டாரா நன்மை செய்ய. அதனால கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்ம கண்களை மூடி இந்த நாள்ல நம்ம செபிப்போமா? நன்றி ஆண்டவரே, அப்பா அருமையான இந்த வாக்கு மூலமா எங்களோட பேசினீரே. திரும்பமா நான் நன்மை செய்ய போறேன், திரும்பமா நான் நன்மை செய்ய போறேன்னு எதையோ நன்மை நாங்க இழந்துட்டு இருக்கோம், எதையோ கொடுத்த நன்மையை தவற விட்டுட்டு இருக்கோம். இந்த நாள் எங்களுக்கு செய்ய போற நன்மை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிதா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா காதுகள்லயும் என் தேவன் ஒரு நன்மையை திரும்ப உங்க வாழ்க்கையில செய்ய போறார். எல்லாவற்றும் உங்க கரத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழைத்தவரே அழை